ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னா தலைக்கறி ரெசிபி தான் செஞ்சுருக்கோம். அதாவது இட்லி வித் தலைக்கறி குழம்பு செய்கிறோம். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தலைக்கறியை நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு குக்கரில் தலைக்கறியை போட்டு தண்ணி ஊற்றி 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூனுக்கு சால்ட்டு போட்டுட்டு நல்லா கொதிக்கிற டைமில் இஞ்சி பூண்டும் பேஸ்ட்டும் போட்டுட்டு அதை மூடி போட்டு நல்லா ஒரு 3-4 விசில் அளவுக்கு விட்டு ப்ரெஷர் போகிற அளவுக்கு விட்டு எடுத்து வச்சிடுறேன் நான் தனியாக. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். அந்த கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் இதில் போட்டு வதக்கிக்கலாம். நான் 2 பட்டை, ஒரு 2 ஏலக்காய் பூ, அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு இதெல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்பைசஸ் நல்லா பொரியிற டைமில் பார்த்திங்கன்னா ஆனியனை என்ன பண்ணணும், சாப்பாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, அதாவது நல்லா சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக சால்ட்டு, எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வதங்கி வந்துடும். இப்போது அது வதங்குற டைமுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் இந்த பக்கமாக டொமேட்டோவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தக்காளியை நல்லா சாப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணும்போது வதங்கிறதுக்கு டைம் எடுக்காது. அதனால் நான் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு வெங்காயம். ஸோ அதனால் தக்காளியை 2த்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது இதில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அப்படின்றதுனால சீக்கிரமாக வதங்கிடும். கறிவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இப்போது தட்டை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இல்லாமல் நல்லா ரெண்டுமே மிக்ஸ் ஆகி நல்லா அழகாக மேஷ் ஆகிருக்கு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கமாக நம்ம விசில் விட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த தலைக்கறி குழம்புல கொட்ட போகிறோம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷரும் போயிடுச்சு குக்கர்லேருந்து. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா அழகாக செம்மையான வாசனையோடு நல்லா கொதிச்சிட்ருக்கு. தலைக்கறியும் நல்லாவே வெந்து போயிருக்கு. இப்போது இந்த டைமில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதை இந்த குழம்புல கொட்டிட்டு இதுவும் நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த டைமில் பார்த்துக்கலாம் உப்பு எப்படி இருக்குது, காரம் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. நான் இது மாமூலாக எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறதுனால எனக்கு பர்ஃபெக்டாக தெரியும். உப்பும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா இது மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இட்லி வேகிறதுக்காக இட்லி ஊற்றி வச்சிடலாம். இட்லி வெந்துட்டுருக்க டைமில் பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் பேஸ்ட்டை அதுக்குள்ளே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் இட்லி வெந்துட்டுருக்கு. இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் காலத்து இட்லி பாத்திரம். அது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ ஓல்ட் இஸ் கோல்டுன்னுவாங்க இல்லையா, அதனால் நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நல்லா இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன் தூக்கி போடணுன்றதுக்காக. பக்கத்தில் உடனே தேங்காய் சில்லு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு பொட்டுக்கல்ல, கசகசா, கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறம் பட்டை லவங்க ஒரு 2 பீஸ். குழம்புலையும் போட்டிருக்கோம், இருந்தாலும் அதெல்லாம் பசங்க தூக்கி போட்டுருவாங்கன்ற ஒரே ரீசனுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்பைசஸ் இதில் போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே குழம்பு பார்த்திங்கன்னா நல்லாவே கொதித்து வந்துடுச்சு. இப்போது தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிருக்கோம். கொட்டிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றி நிறைய நேரம் கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கொதித்தாலே போதும். ஏன்னா தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு.
ஸோ அதனால் தேங்காவை எப்படி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னும் இந்த வெயில் காலத்துக்கு தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சால் இளநீ குடிங்க. அப்படி இல்லைன்னா தேங்காவை வந்து நல்லா தேங்காய் பால் எடுத்து சர்க்கரை போட்டு நல்லா வெறும் வயிற்றுலையும் குடித்தாலும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா நான் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு வந்து நல்லா தளர குழம்பு ஊற்றி தலைக்கறியோடு சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்கும். அதனால தான். ஸோ இப்போ வந்து கொத்தமல்லி தழை தூவி நாம் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சி. இந்த பக்கம் இட்லியும் அதுக்குள்ளே வெந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான இட்லி வித் தலைக்கறி குழம்போட அடாடா அமிர்தமாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் கொடுத்து எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் தலைக்கறி. உங்கள் வீட்டில் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான்வெஜ் எத்தனை பேருக்கு பிடிக்குன்றதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.